வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் தக்காளி வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது போல் நைஸாக அரைச்சிக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், பிளெயின் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருந்த விழுது தக்காளி வெங்காய விழுது இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த பச்சை வாசனை போக ஒரே கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் டக்குன்னு இது போல் சட்னி செஞ்சிடலாங்க. இப்போ நல்லா டேஸ்டான தக்காளி வெங்காய சட்னி தயாராகிடுச்சு. நல்லா தோசை இட்லி இதுக்கெலாம் நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.